ஹாய் நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் முபாரக் மோட்டோ விலாக். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, இந்த இடம் பேர் தான் கிளன்மேரி எஸ்டேட், அதாவது சார்லி லொக்கேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல சார்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரு அழகான தேயிலை தோட்டம், அதுக்குள்ளே சின்ன கிராமம் தான். இந்த கிளன்மேரி சொன்ன ஊட்டி மாதிரி இருக்குங்க. இங்கே யாரும் டூரிஸ்ட்லாம் அவ்வளோ வந்ததில்லை. ஆனால் இந்த பாதையில் ஒரு வாட்டி ரைட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நீங்கள் குமிழிலேருந்து வாகமன் போகிறீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா ஏலப்பாறைக்கு உங்களுக்கு இந்த ஒரு கேப் ரோட்டில் போயிடலாம். இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட ஒரு கம்பெனிக்கு தான் போகிறேன். ஸோ ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான இடம் தான் இந்த இடம். நான் பல வாட்டி இந்த இடத்துல காலேஜுக்கு இந்த வழி தான் போயிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். ரோடும் ஒரு மாயப்பட்ட ரோடு தாங்க. கிளன்மேரி எஸ்டேட் வந்து ஒரு டைஃபோட் டீ அந்த மாதிரி ஒரு டீ ஃபேக்ட்ரிலாம் இங்கே இருக்குது. ஃபேமஸ் டீ தான் அது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அழகான ஸ்கூலு, அந்த மாதிரி சின்ன சின்ன ரிசார்ட்டில் இருக்குது. நிறைய நடிகர்கள்லாம் வந்து இங்கே தங்குறாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா சுற்றியும் சின்ன சின்ன வில்லேஜ் மாதிரி எஸ்டேட் வீடு லைன்ஸ்லாம் இருக்கும். இந்த ஏரியாவோட ஸ்கூலு தான் இந்த ஃப்ரெண்டில் பார்க்குறது, ஒரு சின்ன அழகான பில்டிங். ஸோ நம்ம இப்போ உள்ளே போகிறோம். இந்த ரோடு எங்கே இருக்குன்னா, கரெக்டாக ஏலப்பாறையில் வர வழியில் பள்ளிக்குந்துக்கு முன்னாடி தான் இந்த இடம் இருக்கும், இந்த ரோடு இருக்கும். இது வந்து ஃபேக்ட்ரி ரோடு. இங்கே ப்ரைவேட் ரோடுங்க, உள்ள அலோடெலாம் இல்லை. அது மாதிரி உள்ளே போனீங்கன்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட்டு, ஒரு மலை. இடுக்கியை பொறுத்தளவுக்கு இங்கே இடுக்கியை பொறுத்தளவுக்கு ரொம்ப அழகான இயற்கையான மலைங்க, சின்ன சின்ன ஆடுக, ஒரு நாய்க்குட்டி, சின்ன சின்ன வீடு, அது மாதிரி பெரிய ஒரு மலைகள்லாம் வரும். வண்டர்ஃபுல். ஒரு பைக் ரைடெலாம் போக சூப்பராக இருக்கும். சோலோவாக வந்தீங்கன்னா இடுக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். தேனி, கம்பம், கூடலூர் இந்த சைடில் இருக்கவங்களும் ஈஸியாக வராங்க. ஆனால் சென்னையில் இருக்கவங்க பல பேர் இந்த பக்கம் வராமல் இருக்காங்க. ஊட்டி கொடைக்கானங்காட்டி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. இதே மாதிரி இங்கே டிக்கெட்டும் நிறைய இடத்துல வாங்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, தேயிலை தோட்டம், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேயிலை. இந்த தேயிலை பொடிச்சு தான் நமக்கு டீ தூளாக தராங்க. அது மாதிரி இடுக்கியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு கேப் ரோடு, எஸ்டேட் ரோடெலாம் போனீங்கன்னா அங்கே ரோடெலாம் பெருசாக அவங்களுக்கு இதாக இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு ஆஃப் ரோடு கட்டிங் மாதிரி தான் இருக்கும். அதனால் வண்டி நீங்கள் பார்த்து ஓட்டுறது ரொம்ப சேஃப்டி. ஏன்னா உங்கள் வண்டி வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்டில் ஆக்சில் ப்ராப்ளம் ஆகிடும். என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம், என் ஃப்ரெண்டு ட்ரைவ் பண்ணுறான். அதுமாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைச்சிருக்கும். இந்த மன்சூன் டைமில் இடுக்கியை பார்க்குறதுக்கு ஒரு கண் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா இடுக்கியை பற்றி ஏன்டா இவ்வளோ புகழ்ந்து தெரியல சொன்னால், எங்கள் ஊர் அவ்வளோ சிறப்பான ஊர், கோட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் எங்கள் ஊர் தாங்க, வாகமன், வயநாடுலாம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு அழகான தேயிலை தோட்ட நாட்டில் ஒரு அழகான ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அங்கே தான் இன்றைக்கி நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். அது மாதிரி இந்த ஃபேக்ட்ரியிலேருந்தே உலகத்தில் ஒரு இடத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபேக்ட்ரிக்கிட்டே வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே தேயிலையை பிடிச்சி கிரேடு பண்ணி ஒரு இடத்துக்கு ஒரு நாட்டுக்கு அதாவது தேயிலைகளை அனுப்பிச்சுடுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த செடி கொடியெல்லாம் யார் வச்சாங்கன்னா, இங்கே வெள்ளக்காரை வந்த டைமில் இங்கே வச்சுட்டு போனது தான் இந்த செடி கொடியெல்லாம். இங்கே அதிகம் ஸ்பைசஸ் ஐட்டம் தேயிலை தான் கிடைக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் இடுக்கி சொல்லலாம். எப்பயுமே இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.